அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல்லாண்ட் எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சோல்லாண்ட் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் நான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் போடல அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எபிசோட்ஸாக நான் போட்டுகிட்டே வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வீடியோவாக போட்டிங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி பயப்புள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. 3 காப்பிரைட் வந்ததுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நான் இதுக்கு முன்னாடி 2 சேனல் அப்படிங்கிறத எழுந்திருக்கேன். அதுவும் இந்த சைனீஸ் அண்ட் கொரியன் இருக்காங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. காப்பிரைட்டை வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. யூடியூபும் நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணவே பண்ணாது. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோவா போடுறது கிடையாது. வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போது இன்றைக்கி எபிசோட்குள்ளே போயிடலாங்க. இப்போது இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற சண்டை எல்லாமே சோலரினால் நடக்கக்கூடிய சண்டைகள் தான். ஏன்னா இவங்களுக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்கணுன்றதுக்காக மாஸ்டர் தான் வந்து இந்த ஒரு பிளானை கொண்டு வந்திருப்பாரு. இப்போது இவங்க எல்லாருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ்கார் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் ஏதோ ரேம்ப் வாக் போகிற மாதிரி பயங்கரமாக அப்படியே நடந்து வரான். அந்த டைமில் மூவ் ஆகிருக்கான்ல, எட்டி ஒரு உதவ விட்றான், டேய் ஒழுங்காக நடந்து போடா அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போகிறாங்க. முதல் சண்டை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்சானுக்கும் அதுக்கப்புறம் ஷாவுக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு டீம் கூட சண்டை போடணும், சரிங்களா, 2 மெம்பர் டீம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்காக அந்த ஒரு அரினாக்கு போகிறாங்கப்பா. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் சண்டை போகிற டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேட் அண்ட் மவுஸ் டீமா. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட பவர் இருக்குது, அண்ட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோட பவர் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க 2 பேருமே கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் நம்ம சீக்கிரமாக ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்காங்க. இப்போது 2 டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அந்த மவுஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை பிடிச்சி வேகமாக சுற்றி தூக்கி போகிறான். அந்த டைமில் அவன் ரொம்ப வேகமாக வருவா இல்லையா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு நம்ம ஹீரோ பற்றி தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னா ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத வச்சு அந்த பொண்ணை அசால்ட்டாக பிடிச்சிட்றான்ப்பா. ஆனாலும் அந்த எலிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுடைய கையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த பிளான்ட்டை வந்து ஈஸியாக வந்து தடுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இந்த டார்னடோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேகமாக ஸ்பின் பண்ணுறாங்க. ஸ்பின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்க வேகமாக சுற்றுறதுனால இவங்களை போய் நம்ம அட்டாக் பண்ண முடியாது. அப்போது வெளியிலேருந்து யாருமே இவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், உள்ளே போய் தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ ஷாவு என்ன பண்ணுறா, அவளோட அந்த டெலிபோர்டேஷன் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி உள்ளே போய் குதிக்கலான்னு பார்க்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா திரும்ப அட்டாக் பண்ணுறான், அவளை உள்ளே வர விடாமல். உடனே தங்சான் என்ன பண்ணுறான்னா அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு ஷாவை சேவ் பண்ணிடுறான். ரைட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்களுக்கு வந்து நம்மளுடைய வழி தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் ஒரு பக்கம், ஷாவு ஒரு பக்கம், அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்குது, அதை வச்சு அவங்கள வந்து பிடிக்கிறாங்க வேகமாக ஓடி போயிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த பேரசைட் டெக்னிக், அவங்க உடம்புக்குள்ளேருந்து வளரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இப்போ அவங்களுக்குள்ளே இருந்தே இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது வேகமாக வளர்ந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஷாவு என்ன பண்ணுறான்னா அந்த கேட் லேடி இருக்கால, அவளை வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ இந்த ஒரு டீமை இவங்க ஈஸியாகவே ஜெயிச்சிடுறாங்க. இவங்க மட்டும் தான் ஜெயிச்சாங்களான்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய மொத்த டீம் மெம்பர்ஸுமே முதல்ல அவங்க போட்ட சண்டையில் ஜெயிச்சிட்டாங்க. அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா இது சண்டை ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து பீத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி டீம் மேட்ச்சுக்கு டைம் ஆச்சு இல்லையா, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவங்க சண்டை போட போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா யார் எங்கே நிற்கணும், எப்போ யார் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி 3 சாண்ட்விச் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறான். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அரினாக்கு போய்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கும் அவங்க டீமுக்கும் ஆல்ரெடி வந்து வாய்க்கா தகராறு போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஆப்போனன்ட் டீம்லேருந்து ஒருத்தன் வந்து நம்ம டீமில் இருக்க பொண்ணுக்கிட்ட வம்பு இழுக்க, நம்ம மூபாய் சும்மா இருப்பானா, அவன் போய் சண்டை போட, இப்படியே 2 பேருக்கு நடுவில் பயங்கரமாக சண்டை அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த டைமில் இந்த அரினாவுடைய பிரசிடென்ட் இருப்பார்ல, அவர் வந்து சண்டையை நிறுத்திருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நீங்கள் அங்கே மட்டும்தான் சண்டை போடணும், இந்த இடத்துலாம் சண்டை போட்டிங்கன்னா உங்களை அங்கே டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீம் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதப்பா, அடுத்து இவங்க கிட்ட தான் நீங்கள் சண்டை போட போகிறீங்க, அதுவும் இந்த டீம் வந்து ரொம்ப மூர்க்கமான ஒரு டீம், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக அவங்க எல்லாருமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க சண்டை போட்ட டீம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்று செத்து போயிருக்கோம், அப்படி இல்லைன்னா கை கால்லாம் உடஞ்சி ஒரு வழியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு.
சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க. ஸோ 2 டீமுமே வந்து சோல் அரினாக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பவர்ன்றதை காட்டணும்ல. அதுக்காக எல்லாருமே அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிங் ராங் இருக்கால, அவள் வந்து அந்த சீபா ஆம்பர் அந்த பவரை ரிலீஸ் பண்ணுறா. இதை பார்த்தோன்னே ஆப்போனண்ட்டில் இருக்கவன் கொஞ்சம் வாயை பொழுக்கிறாங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட் டூல் இல்லையா? அதே சமயத்தில் மாஸ்டர் ராங் வந்துடுறாரு. இப்போ எல்லாரையுமே பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த டீம்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் மட்டும்தான். அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோடில் சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.